சைத்தானின் செயல்கள் அதை பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் பார்ப்போம். சைத்தான் நம்ம வந்து பொதுவாகவே நேரில் பார்க்க முடியாது. ஆனால் இப்போ வந்துக்கிட்டு ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், குடும்ப தலைவியாக இருக்கட்டும், இல்லாட்டி குடும்பத்தில் யாராக இருக்கட்டும், சைத்தானை பார்க்கணும்னு சொன்னால் எந்த ஒரு நல்ல செயலையுமே செய்ய விட மாட்டான். உதாரணத்துக்கு நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஒரு முஸ்லீமாக இருக்காண்டாக்கா சுபு தொலைக்கு எந்திரிக்க நினைப்பான். ஆனால் அவனால் எந்திரிக்கவே விட மாட்டான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூங்குவான். ஒரு யாருக்காச்சும் நல்லது செய்யணும்னு நினைச்சாக்க வந்துக்கிட்டு இன்னைக்கா நல்லது பண்ணி செய்யணும், இது என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி இதுமா ஒரு ஒரு எந்த ஒரு இடத்துலையும் சரி, எந்த நல்ல செய்யலைன்னா நம்ம தடுக்கப்படுறோமோ அந்த இடத்துல நீங்கள் சைத்தானை பார்க்க முடியும். ஸோ நீங்கள் சைத்தானை பார்க்கணுன்னு சொன்னாக்கா எங்கெல்லாம் போக தேவையில்லை. யாரெல்லாம் நல்லது செய்யாமல் தீங்கு செய்கிறாங்களோ அவங்க தான் சைத்தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.